குவைத் மகாஃபா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. குவைத் தீ விபத்தில் 7 தமிழர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பலியானதாக அதிர்ச்சி தகவல். குவைத் தீ விபத்து, தமிழர்கள் 7 பேர் உயிரிழப்பு. குவைத் மகாஃபா நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 தமிழர்கள் உட்பட 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. தமிழர்களின் எண்ணிக்கை, பலியான தமிழர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்திருக்கிறது. குவைத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில், அதாவது தொழிலாளர்கள் மட்டுமே வசித்துக் கொண்டிருந்த அந்த குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து நேற்று ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் தமிழர்கள் 7 பேர் பலியான அதிர்ச்சி தகவல் அண்மை செய்தியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இப்போது குமுதம் தலைமை செய்தியாளர் சிவா நம்முடன் இணைகிறார். அதாவது சிவா, காலையிலிருந்தே ரொம்ப அதிர்ச்சியான தகவல். இந்த குவைத் தீ விபத்தில் குறிப்பாக இந்தியர்கள், அதிலும் குறிப்பாக தமிழர்கள் இறந்திருக்கிறாங்க. இது குறித்து இறந்தவர்களோட குடும்ப உறுப்பினர்கள் கதி கலங்கி போயிருக்காங்க. உங்களோட முதற்கட்ட தகவல் என்ன சிவா? மோகன்ராஜ், ஒட்டுமொத்த நாட்டையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த குவைத் தீ விபத்து சம்பவம். அந்த அடிப்படையில ஒட்டுமொத்தமாக 45க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த தீ விபத்துல உயிரிழந்திருக்கிறார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்து வரக்கூடிய அதே சூழலில் தான் அயலகத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்பது தமிழர்களுடைய எண்ணிக்கை, இந்த மரண செய்தி என்பது சற்று அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே 5ஆக இருந்த தமிழருடைய உயிரிழப்பு தற்போது 2 பேர் அதிகரித்து 7ஆக இருப்பதாக அயலகத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை முதலே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும், குவைத்தில் வசிக்கக்கூடிய தொழிலாளருடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். தங்களுடைய குடும்ப உறுப்பினர் அங்கு நலமாக இருக்கிறாரா என்பதை போன்று தொடர்ந்து அவர்கள் அவருடைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில இந்த உயிரிழப்பு செய்தி என்பது அவர்களை உருக்குலைய செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று காலை முதலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த அனந்த பத்மநாபன் என்பவரும், அதே போல தூத்துக்குடியை சேர்ந்த மாரியப்பன் வெறிச்சாமி என்பவரும், அதே போல சென்னையை சேர்ந்த முகமது ஷரீப் என்பவரும், கடலூரை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி என்பவரும், அதே போல ராமநாதை சேர்ந்த கருப்பணன் ராமு என்பவர் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 7ஆக உயர்ந்திருப்பதாக தற்போதைய அண்மை தகவல் என்பது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில சென்னையில் உயிர்பலி எண்ணிக்கை என்பது 2ஆக உயர்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில சென்னையை சேர்ந்த சிவசங்கர் கோவிந்தன் என்பவர் உயிரிழந்திருப்பதாகவும், அதே போல திருச்சியை சேர்ந்த ராஜு எபினேசர் உயிரிழந்திருப்பதாகவும் அயலகத்துறையிலிருந்து தற்போது அந்த தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களுடைய உடலை மீட்கக்கூடிய பணிகளில் மத்திய அரசு மும்முரம் காட்டி வருகிறது. மத்திய அரசுடைய விமான போக்குவரத்து படையிலிருந்து விமானத்தை அனுப்புவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல உயிரிழப்பு, தமிழர்களுடைய உயிரிழப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவது ஒரு கவலைக்குள்ளாக்கக்கூடிய ஒரு செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில தற்போது தமிழருடைய உயிரிழப்பு என்பது 5லிருந்து 7ஆக உயர்ந்திருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. கேரளாவை சேர்ந்தவர்கள் பலியான நிலையில் கேரள முதலமைச்சர் பலியானவர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக அறிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாத தொழிலதிபர்கள் சேர்ந்து மொத்தம் இறந்தவர் குடும்பத்துக்கு 12 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனால் தமிழர்கள் அவங்களுக்கான, அவங்க குடும்பத்துக்கான நிவாரணம் குறித்து ஏதாவது அண்மை அறிவிப்பு ஏதாவது வந்திருக்கிறதா தமிழக அரசு கிட்ட இருந்தோம், முதல்வர் கிட்ட இருந்தோம்? நிச்சயமாக ஏற்கனவே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டவுடன் மத்திய அரசு, குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு உயிரிழந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியர்களுக்கும் அவர்களுக்குரிய நிவாரணத் தொகை என்பது வழங்கப்படும் என்று நேற்று தினமே அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில நேற்று வரை இது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும், தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தொடர்பான எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வராத நிலையில தமிழர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்பது இன்று காலை முதல் தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் வழங்குவது என்பது தொடர்பாக தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில அயலகத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகள் எல்லாம் இன்று காலை கூட இது தொடர்பான ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். எனவே தொடர்பாக நிவாரணம் என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அவருடைய உடலை சொந்த மண்ணுக்கு எடுத்து வர என்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது, அதற்கு மத்திய அரசிடம் எவ்வாறு வலியுறுத்த வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு தொடர்ந்து மத்திய அரசிடம் இது தொடர்பான அழுத்தமும் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது. மோகன்ராஜ்.
நன்றி நன்றி சிவா, உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. G7 மாநாட்டில் பிரதமர் இருந்தாலும் அவரோட அறிவுறுத்தலின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அமைச்சரும் அங்கே குவைத்துக்கே சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்தியர்களை பார்த்து நலம் விசாரித்த புகைப்படங்களை நாம் பார்த்தோம். நன்றி சிவா, நன்றி.